ஹாய் பசங்களா, இந்த வீடியோவில் சைக்ளோட்ரான் 5 மார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம். எவ்ரிடே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டெய்லி ஒன் டீடைல் சீரீஸில் ஒரு 5 மார்க் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது இந்த சைக்ளோட்ரான் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாராவது நம்மளோட தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோ. இந்த தீமினல் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே உங்களுக்கு நாங்கள் லைவாக வந்து ஸ்கூல் விட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஈவினிங்கில் 7லேருந்து 9 PM வரைக்கும் லைவாக கிளாஸஸ் டீச் பண்ணுவோம். அது இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கும். முக்கியமாக உனக்கு 12th 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கணும், ஒரு நல்ல கட் ஆஃப், நான் 195 மேலே ஒரு நல்ல கட் ஆஃப் வேணும் ஆடியன்ஸ் சார் அப்படின்ற ஒரு கனவெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பேட்ச் உனக்கு இதுக்கு பர்ஃபெக்ட்லி டெய்லர் மேடாக இருக்கும், ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரியா? இப்போ சைக்ளோட்ரான் கொஸ்டினுக்கு வரும். இந்த சைக்ளோட்ரான் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன? இது பார்ட்டிகல்ஸு, முக்கியமாக சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. முதல்ல உருவாக்கப்பட்ட சைக்ளோட்ரானால் வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் ஆக்சலரேட் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வெர்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சார்ஜ் இருக்கோ இல்லையோ நான் உனக்கு ஆக்சலரேட் பண்ணித்தரேன் அப்படின்ற அளவுக்கு நிறைய டெவலப் ஆகிடுச்சு. சரியா? பட் ஸ்டில் சைக்ளோட்ரான் இஸ் அ டிவைஸ் தட் இஸ் யூஸ்டு டு ஆக்சலரேட் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அப்போ அதை அதிக வேகத்தில் ஆக்சலரேட் பண்ண வச்சு அதோடைய கைனட்டிக் எனர்ஜியை நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு பொருளை, ஒரு சார்ஜ், ஒரு புரோட்டான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை ரொம்ப வேகமாக நகர வைக்கிறது மூலயமா இந்த மாதிரி 2 புரோட்டானை ஒன்னோட ஒன்று மோத விடும்போது அது தனித்தனியாக இன்னும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக உடையும். லெப்டான்ஸ், மீசான்ஸ், பேரியான்ஸ், இப்படி புரோட்டான்ஸ் உடைஞ்சு புரோட்டானுக்குள்ளே இன்னும் நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னுலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இன்னும் உங்கள் சிலபஸில் அப்டேட் ஆகலை, ஏன்னா நீங்கள் இதுக்கே கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு. நவ் அதனால் இதோடைய பேரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர். அதிக கைனடிக் எனர்ஜி அதிகமாகுதுல்ல, அதனால் ஒரு ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர் அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லுவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸும் லிவிங்ஸ்டனும் 1934 1934 சின்னதாக அழகாக ஒரு என்ன செய்கிறாங்க, சைக்ளோட்ரானை உருவாக்குறாங்க. அப்படி அவங்க சின்னதாக அழகாக உருவாக்கின சைக்ளோட்ரான் தான் வந்து இது. உங்களுக்கே தெரியும், இப்போதைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய சைக்ளோட்ரான் எடுத்துக்கிட்டால் லார்ஜ் ஹார்டன் கொலைடர் சொல்லுவோம். 27 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளோ பெருசு. சரியா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஆனால் ஸோ இப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக மூவ் ஆகுச்சுன்னா அது மேலே வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விப்படலைன்னா ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கும். இப்போ ஒரு இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா இன்டூ த பிளேன் ஆஃப் பேப்பர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேலே இருந்து கீழே இப்படி டவுன்வர்ட்ஸாக இருக்குன்னா இது பேர் இன்டூ த பிளேன் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புக்ஸ்லலாம் என்ன செய்வாங்கன்னா அதை இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போட்டாங்கன்னா அது டவுன்வர்ட்ஸாக இன்டூ த பிளேன் ஆஃப் த பேப்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுக்குள்ளே வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக எப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 90 டிகிரியில் பர்பண்டிகுலராக லெட்ஸே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வருது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அப்படி பர்பண்டிகுலராக வர்றது உள்ளே வரும்போது என்ன செய்யும்னா இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி கிட்டத்தட்ட அது ஒரு சர்க்குலர் பாத்தில் போக ஆரம்பிக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடம் ஃபுல்லாக அது வந்து என்ன பண்ணும், சர்க்குலர் பாத்தில் போக ஆரம்பிக்கும். அப்போ அப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால் சார்ஜ்டு பார்ட்டிகல் டிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை, அதை தான் நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அது மேலே லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ அப்படி அது மேலே ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸை கொடுத்து தான் நம்ம இதை இந்த மாதிரி ஒரு ஹீலிக்கல் பாத்தில், அதாவது எப்பொழுதும் பெருசாகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பாத்தை ஹீலிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப எப்பயுமே பெருசாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பாத்தை நம்ம ஹீலிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீலிக்கல் பாத்தில் அது வந்து என்ன செய்யும், சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து நகர ஆரம்பிக்கும். பேசிக் ஐடியா என்னென்னா இந்த D1 D2 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு காந்தப்புலம், அதாவது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்ணுவோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்னா இது நகர்ற திசைக்கு பர்பண்டிகுலராக செங்குத்தாக இருக்கும். இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எந்த திசையில் எந்த பிளேனில் நகருதோ, இப்போ இப்படி நகருதுன்னு வச்சுக்கோ, இஃப் இட் இஸ் மூவிங் லைக் திஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ இப்படி இருக்கும், அதுக்கு செங்குத்தாக இருக்கும். சரியா? ஸோ த பார்ட்டிகல்ஸ் ஆர் அலவுட் டு மூவ் இன் பிட்வீன் 2 semicircular metal containers called Ds, hollow D-shaped containers. இப்போது 2 மெட்டல் கண்டெய்னர் இருக்கும், அதை பார்த்தா டி ஷேப்பில் இருக்கும். என்ன ஷேப்பில் இருக்கும்? டி, ஏபிசிடியில் வர லெட்டர் டி மாதிரி இருக்கும். ஸோ இந்த டி ஷேப்பில் இருக்க 2 கண்டெய்னர்ஸ்க்கு நடுவில் இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து நம்ம போக வைக்க போகிறோம் அப்படின்றாங்க. இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் ஸ்டார்டிங்கில் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியில் ஒரு சோர்ஸில் இருக்கும். அந்த சோர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும்.
ரெண்டு டிக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில் இருக்கும். சரியா? ஸோ the D's are enclosed in an evacuated chamber. evacuatedனா என்ன? no air, எதுவுமே இல்லை அந்த இடத்துல, காற்று கூட இல்லை. ஓகே, evacuated chamber and it is kept in a region with uniform magnetic field controlled by an electromagnet. அண்ட் நம்ம வந்து இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த ரீஜனில் பாஸ் பண்ணுறோம். லெட்ஸ் சே திஸ் இஸ் த, இப்படி இந்த ரீஜனில் தான் எனக்கு எலக்ட்ரான் சுற்றுதுன்னா அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அந்த ரீஜனில் பாஸ் பண்ணுறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நார்மல், ஓகே, டு த பிளேன் ஆஃப் த டீஸ். நார்மல்னா என்ன அர்த்தம்? பர்பண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு அப்படியே கொடுத்துருக்கலாமே ஆனியன் சார் அப்படின்னா கொடுத்துருக்கலாம் தான், கொடுக்கல என்ன பண்ணுறது. சரியா? இட் இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ். இஃப் 2 D's ஆர் கெப்ட் செப்பரேட்டட் பை அ சோர்ஸ், அந்த 2 Dயும் வந்து நான் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ஸை பிளேஸ் பண்ணுறேன். சரியா? அப்போது இந்த சென்டரில் இந்த சோர்ஸை வச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, the D's are connected to the frequency alternating potential difference. இந்த D's ரெண்டுத்தையும் நான் கொண்டு வந்து என்ன செய்கிறேன்? ஃப்ரீக்வன்சிஸ், ஓகே, ஒரு அல்டர்னேட்டிங் ஃப்ரீக்வன்சியில் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அல்டர்னேட்டிங் ஃப்ரீக்வன்சினா ஏசி கரண்ட் ஆயானியன் சார், அதே தான் ஏசி கரண்ட். அப்போ ஏசி கரண்ட் எப்படி இருக்கும்? அதோடைய கரண்ட்டோடைய டைரக்ஷன் கண்டினியூஸாக மாறிட்டே இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஏசி கரண்ட்னா அதில் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு 2 சைக்கிள் இருக்கும். 4th சாப்டரில் அதை படிப்போம். அப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒன்றா இருக்கும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ அதோட டைரக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு பேச்சுக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஏசி கரண்ட் போகும்போது பாசிட்டிவ் கரண்ட்டு முதல்ல போகும். அப்போ அந்த பாசிட்டிவ் கரண்ட்டு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே இருந்து இப்படி கீழே வருதுன்னு வச்சுப்போம். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ என்ன ஆகிடும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் மாதிரி கீழே இருந்து மேலே போகும். டைரக்ஷன் இப்படி ஸ்விட்ச் ஆகும். சரியா? ஏசி கரண்ட் இருக்கிறதுனால. டிசி கரண்ட் வச்சா அந்த மாதிரி மாறுமா? மாறாது. டிசி கரண்ட் வச்சா எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏசி வச்சா தான் மாறும். சரியா? So let us assume that an ion ejected from the source S is positively charged. அது அந்த சோர்ஸ்ல இருந்து வர அயான் வந்து பாசிட்டிவ்னு சும்மா கற்பனை பண்ணிக்க சொல்றாங்க. As soon as the ion is ejected, it is accelerated towards a D, say D1. say ஒரு பேச்சுக்கு D1ன்ற D இருக்குல்ல, அதை நோக்கி அது நகருதுன்னு வச்சுப்போம். Which has negative potential at the time. அப்போ அது வந்து D1 நோக்கி நகரும் போது நம்மளா கற்பனை பண்ணிக்கலாம் அதுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குன்னு, சும்மா நீ ஏன் கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இப்போ என்னன்னா, சின்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ், பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால த அயான் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். அப்போ முதல்ல இதிலிருந்து வெளியே வர்றது எனக்கு என்ன செய்யும்? ஒரு சர்க்குலர் பாத்தில் இப்படி போகும். இப்போது ஆஃப்டர் 1 செமி சர்க்குலர் பாத் இன்சைட் D1, இது அப்படியே அந்த சர்க்குலர் பாத்தில் போய் பாதி சர்க்கிள், ஒரு செமி சர்க்கிளை இது கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயான் கரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேப்பை ரீச் பண்ணும். பாரு, கரெக்டாக கேப்பில் தான் இருக்கா? ஆமாம், கேப்பில் தான் இருக்குது. ஒரு பாதி சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணும்போது திரும்ப அந்த கேப்புக்கு வருது. அதே நேரத்தில் எனக்கு என்ன ஆகும்னா, த போலாரிட்டிஸ் ஆஃப் த டீஸ் ஆர் ரிவர்ஸ்ட். இந்த டீஸ் உடைய போலாரிட்டிஸை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் ஏசி கரண்ட்டு மாறுறதுனால. இப்போ இது கரெக்டாக இங்கே பாதி வரும்போது எனக்கு இது வந்து என்னவாயிடும்? நெகட்டிவாக மாறும். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்லேருந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக மாறும். அப்போ என்ன ஆகும்? அப்படியே இங்கிட்டு வந்தவர் அந்த வேகம் குறைஞ்சி திரும்ப யூட்டன் போட்டு இங்கிட்டு வர ஆரம்பிப்பார். இட் கம்ஸ் டு த அதர் பொசிஷன். சரியா? ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அகெயின் D2 நோக்கி அது இன்னும் அதிக வெலாசிட்டியில் நகர ஆரம்பிக்கும். இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் D2 வித் அ கிரேட்டர் வெலாசிட்டி. அப்போ அந்த சர்க்கிள் அப்படியே பெருசாகிடும், ரேடியஸ் பெருசாகிடும், ஏன்னா வேகம் அதிகரிக்குது இல்லை. ஸோ இப்போ இந்த சர்க்குலர் மோஷன் ஆனால் நடக்கணும்னு வச்சுக்கோ, ஒரு பிரச்சனை இருக்குது அதில். ஒரு இடத்துல சர்க்குலர் மோஷன் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே தேவைப்படுற அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் கொடுக்குறான்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாப்ல அப்படின்றாங்க. சரியா? ஸோ நீ என்ன புரிஞ்சுக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன ஆனியன் சார்? mv² / r.
இங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு பிக்யூவி சரியா, சைனு தீட்டா. ஆனால் இந்த கொஸ்டினில் மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லிட்டாங்க பர்பண்டிகுலராக இருக்குது, நார்மலாக இருக்குது, நார்மலாக இருக்குது. என்ன நார்மலாக இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டும் சார்ஜ்டு பார்ட்டிகளோடைய மோஷனும் நார்மலாக இருக்குது சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதோடைய வெலாசிட்டியும். அப்போது நார்மல்னால் 90 டிகிரி போட்டால் 1 வரும், விச் மீன்ஸ் நீ அந்த சைன் டீட்டா போட வேண்டிய அவசியமே இல்லை, பிக்யூவி மட்டும் போட்டால் போதும். இப்போ என்ன பண்ணு, ஐயோ எரேசர் அது வெவர். இப்போ என்ன பண்ணு, இங்கேயும் வி இருக்குது, இங்கேயும் வி இருக்குது, இந்த வியை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த வியை கேன்சல் பண்ணிவிட்டு 1 போட்டுக்கும் சரியா. அப்போது உனக்கு என்ன ரிலேஷன் இங்கிட்டு வருது அப்படின்னு பாரு, ரேடியஸ் r is equal to, okay, radius r is equal to mass into velocity divided by bq. அப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கலாம், radius is directly proportional to velocity. இங்கே எனக்கு வந்து இந்த ஹீலிக்கல் பாத்தில் அது போகும்போது அதோடைய ரேடியஸ் எப்படி இருக்குது, வெலாசிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாட்டி அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறும்போதும் சரியா, எனக்கு அதோட வெலாசிட்டி அதிகரிக்குது, வெலாசிட்டி அதிகரிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரேடியஸ் அதிகரிக்குது. ஸோ த இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். அது அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதுறேன். இப்போது இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் பாரு. இந்த ஏசி டிசி அந்த டைரக்ஷன் மாறுதில்ல, சாரி ஏசி தான், ஏசி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் மாறுதில்ல, அது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாறுறதும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறுறதும் எக்ஸாக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் நடந்தால் தான் இந்த சைக்ளோட்ரான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அது எங்கன்னா எப்பெல்லாம் இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்புக்கு வருதோ, இந்த கேப்புக்கு வரும்போது தான் எக்ஸாக்டாக அந்த பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் சேஞ்சு நடக்கணும். அப்படி நடந்தால் தான் சர்க்கிளாக இது எனக்கு பெருசாகிட்டே இருக்கும். ஒரு பேச்சுக்கு நான் இங்கிட்டு இருக்கும்போதே அந்த சேஞ்சு நடந்துடுச்சுன்னா அது இங்கேயே ஒரு யூட்டன் அடிச்சிடும், அது சர்க்கிளாகவே இருக்காது, உள்ளேயே சுருண்டும். அப்போ எக்ஸாக்டாக அந்த நடுவில் இருக்கிற கேப் வரும்போது தான் நான் இதை செய்யணும். அப்போ இதை செய்யறதுக்கு ஓகே, இது அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுற டைமும் அதே நேரத்தில் அந்த ஃப்ரீக்வன்சி மாறுற டைமும் ஒன்றா இருக்கணும். இந்த ஃப்ரீக்வன்சி ஓகே ஆஃப் த ஆசிலேட்டர், இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஆசிலேட்டர் சொல்லுவோம். இதோடைய ஃப்ரீக்வன்சி அந்த இது அதை மாறுற டைமும் சரியா, அந்த ஏசி சோர்ஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாறுற டைமும் அதே நேரத்தில் இது அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுற டைமும் எக்ஸாக்டாக இங்கே நடுவில் வரணும். இந்த டைமும் வந்து சேமாக இருக்கணும், சேமாக இல்லைன்னா முடிஞ்சு அவ்வளோதான் சரியா. ஸோ திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் அண்ட் ஹென்ஸ் பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் ஸ்பைரல் பாத் ஆஃப் இன்க்ரீசிங் ரேடியஸ். Once it reaches near the edge, it is taken out with the help of a deflector plate and allowed to hit the target T. இப்போ இது இப்படியே சுற்றி சுற்றி என்ன செய்யுமா, பெரிய சர்க்கிளில் போய் பெரிய வெலாசிட்டியில் ஒரு டார்கெட்டை போய் டம்முன்னு மோதும். டிஃப்ளெக்டர் பிளேட்டை வச்சு நம்ம ஏதோ ஒரு டார்கெட் மேலே இதை மோத விடுவோம். அதுக்கப்புறம் இது பிரேக் ஆகும். பிரேக் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நம்ம அதை பற்றி படிப்போம் சரியா. ஸோ த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இன் சைக்ளோட்ரான் ஆப்ரேஷன், இதை வந்து பார்த்தோன்னா உனக்கு 3 மார்க்கு 2 மார்க்லேயும் கேட்பான். அதனால் முக்கியமாக இதை இன்னும் நல்லா கவனி. The important condition in cyclotron operation is that when a frequency f at which the positive ion circulates in the magnetic field must be equal to the constant frequency of the electrical oscillator. திரும்ப ஒரு வாட்டி படிச்சு பாரு, என்ன கண்டிஷன், ஒரு சைக்ளோட்ரான் ஒழுங்காக வேலை செய்யணும்னா the frequency at which the positive ion circulates, இந்த பாசிட்டிவ் அயான் இதை சுற்றி வர ஃப்ரீக்வன்சியும் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேட்டரும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம அதை ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்போது அந்த ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கும் ஒரு சில ஃபார்முலா இருக்குது, சொல்லித்தரேன். என்ன கண்டிஷனில் அந்த ரெசனன்ஸ் நடக்கும், என்ன ஃப்ரீக்வன்சியில் நடக்கும் அப்படின்ட்டு சரியா. இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். R is equal to நம்ம வந்து என்ன செஞ்சோம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி டிவைடட் பை BQ அப்படின்னு எடுத்து எழுதணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் BQவை இங்கிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இல்லை ஈவன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு நான் என்ன செய்யலாம், B இன்ட்டு Q இன்ட்டு R டிவைடட் பை Mன்னு எழுதலாம். இப்போ இந்த வெலாசிட்டி இருக்குல்ல, இது ஒரு சர்க்குலர் பாத்தில் போகுது. ஸோ வெலாசிட்டியை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு BQR டிவைடட் பை Mன்னு எழுதிட்டு, இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ஒரு சர்க்கிள்ன்றதுனால இங்கே 2πr அப்படின்னு எழுதுகிறேன். 2πr டிவைடட் பை T சரியா.
இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணிக்கலாம், இந்த டீயை மட்டும் கேபிட்டல் லெட்டரில் போட்டுட்டு வரலாம். டைம் பீரியட் இல்லையா, கேபிட்டல் லெட்டர் போட்டால் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, கேபிட்டல் லெட்டர் டி 2πr டிவைடட் பை கேபிட்டல் லெட்டர் டி இஸ் ஈக்குவல் டு BQR டிவைடட் பை எம். ரெண்டு பக்கமும் ஆர் கேன்சல் பண்ணிவிடு. கேன்சல் பண்ணிட்டா இப்போது நல்லா கவனி இதை பார். ஓகே, இங்கே எனக்கு வந்து 2π டிவைடட் பை டி இருக்குது. இப்போ நான் 2π டிவைடட் பை டீயை 2πfன்னு எழுதலாம். 1/tயை வந்து ஃப்ரீக்வன்சின்னு எழுதி ஈக்குவல் டு BQ டிவைடட் பை எம் அப்படின்னு எழுதலாம். விச் மீன்ஸ் அப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி உடைய ஃபார்முலா, ரெசனன்ஸ் கண்டிஷன் இல்லை ஃப்ரீக்வன்சி உடைய ஃபார்முலா BQ டிவைடட் பை 2πm அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். சரியா? ஸோ இதான் ஃப்ரீக்வன்சியான ஃபார்முலா. அதே மாதிரி இப்போ டைம் பீரியடு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, அதையும் நீ தனியாக ஒரு ஃபார்முலாவாக எடுத்து எழுதலாம். எனக்கு ஃப்ரீக்வன்சி வேணாம், டைம் பீரியடை மட்டும் சொல்லு போதும் அப்படின்றாங்கன்னா அப்போ T இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யணும், 2πm டிவைடட் பை BQன்னு எடுத்து எழுதலாம். இது டைம் பீரியடுக்கான ஃபார்முலா. அவ்வளோதான்டா, முடிஞ்சு. சரியா? ஸோ இது ஒரு டெரிவேஷனாக எடுத்து எழுதுறது. ஓகே, இப்போது ஒரு சைக்ளோட்ரானுக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, என்னென்னு மட்டும் தெரிஞ்சுப்போம் அதை. ஸோ என்னென்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, த ஸ்பீட் ஆஃப் த அயான் எப்பயுமே வந்து எப்படி இருக்கும்னா லிமிட்டடாக தான் இருக்கும். நீ இன்ஃபினைட்டாலாம் அதை வேகமாகிட்டுலாம் போக முடியாது. 3 × 10⁸, அதில் 99.9% தான் போகும். 3 × 10⁸ தொடாது. அதில் 99.9% வரைக்கும் தான் உன்னால் அதை ஸ்பீடாக்க முடியும். எலக்ட்ரானை இந்த சைக்ளோட்ரானில், இவங்க கண்டுபிடிச்ச சைக்ளோட்ரானில் ஆக்சலரேட் பண்ண முடியாது. அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கேனாட் பி ஆக்சலரேட்டட். இப்போ இதெல்லாம் நான் பழைய சைக்ளோட்ரானுக்கு சொல்கிறேன், புதுசெல்லாம் எவ்வளோ மாறிடுச்சு. சரியா? இது பழசுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் இட். கொஸ்டினும் முடிச்சாச்சு. தினமும் கஷ்டப்படாமல் அப்படியே ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டே வரும். சரியா? ரொம்ப ஈஸியாக மனசுலையும் பதிஞ்சிடும். எக்ஸாம் டைமில் நீ ரீகால் பண்ண மாதிரியே ஆகிடும். தீமின்னல் பேட்சில் இப்பயும் சொல்கிறேன், ஜாயின் பண்ணாதவன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணு. உனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். நல்லா படிக்கலாம். 195 மேலே கண்டிப்பாக நாங்கள் கட் ஆஃப் எடுக்க வச்சுருக்கோம் போன வருஷம். இதே மாதிரி ஒன்னாலேயே எடுக்க முடியும். சரியா? த ஃபீஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி லெஸ். ஜஸ்ட் ஒரு 2500 rupees ஒரு வருஷத்துக்கு. சரியா? மறந்துடாத. இட்ஸ் ஃபார் 1 year, நாட் ஈவன் 1 month. ஓகே, ஸோ அழகாக என் கூட சேர்ந்து படி. பாய் பாய்.